திருச்செந்தூர் முருகனை ஆங்கிலேயர் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாங்க உண்மை. ஆங்கிலேயர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க இல்லை, அவங்களுக்கு முன்னாடியே வந்த டச்சுக்காரங்க. 1600ஆம் ஆண்டு டச்சுக்காரங்க நம்ம புலிக்காட் பகுதிக்கு வந்தாங்க. அவங்க வந்தது போர்ச்சுகீசியர்களுக்கு பிடிக்காம 2 பேரும் முரண்பாடாகவே இருந்தாங்க. டச்சு படையை நம்ம மக்கள் உளந்தார் படைன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் பார்க்க வந்த டச்சுக்காரர்களை நாயக்க அரசர்கள் இங்கே வராதிங்க, உங்கள் இடத்துக்கே போயிடுங்கன்னு மன்னர்கள் போர்ச்சுகீசியர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதனால ரிட்டன் இலங்கைக்கே போனாங்க டச்சுக்காரங்க. 1649 பிப்ரவரி 6 இலங்கையிலிருந்து தம் படைகளோட திரும்பி வந்த திருச்செந்தூர் கோவிலை ஆக்குபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க டச்சுக்காரர்கள். பொதுமக்களை பூஜை பண்ண வந்த யாரையும் விடாம கண்ட்ரோல் பண்ணாங்க. உடனே நம்ம நாயக்க மன்னர்கள் பொதுமக்களோட சேர்ந்து போய் போர்ல ஈடுபட்டாங்க. இதனால டச்சுக்காரங்க நாயக்கர் மன்னர்களிடம் தமக்கு செல்வங்களும் ஆபரணங்களும் தந்தா கோவிலை விட்டு போறதா சொன்னாங்க. அந்த பேரம் பேசினது சரியா வராத காரணத்தால டச்சுக்காரங்க நம்ம முருகனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த நிலையில 1650 வடமலையப்ப பிள்ளை அப்படின்றவரு ஆட்களை இலங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டு முருகன் சிலையை மீட்டிட்டு வந்ததா சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.